Hi students, welcome back to learning journey. ஆக்சுவலாக புதுசாக கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க ஒரு வீட்டில். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த இடம் எல்லாமே புதுசு, அவ்வளோ பழக்கமே இல்லை. ஜாஸ்தி பேசாத டைப் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்பெல்லாம் ஜாஸ்தி யாருமே திடீர்னு பேச மாட்டாங்க இல்லையா. கனிவாக யாராவது அவங்க ஹஸ்பண்ட் வீட்டில் 4-5 வார்த்தை நல்லா இருக்கியம்மா, என்னம்மா, எதாவது வேணுமாம்மா அப்படின்னு பழக வரப்போ தான் பழகுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். புது இடம் எல்லாமே புதுசு தான் இல்லையா. சரி, அப்போது ஹஸ்பண்ட் ஒருத்தங்க தான் கொஞ்சம் தெரியும். அந்த மாதிரி கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்க. ஒரு சில பல நாட்கள், மோகம் 30 நாள், ஆசை 60 நாளுங்கிற மாதிரி அப்படியே அதுக்கப்புறம் அப்படியே போகிறாங்க. அந்த டைம் கூட வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு வராங்க. வந்தவுடனே எப்போ வராங்க, எங்கே வராங்க, வந்துட்டாங்களா, ஆசாசியாக ஒய்ஃபு பார்க்குறாங்க. சில பல ஒரு வருஷம் இல்லை 2-3 வருஷத்துக்குள்ளே குழந்தை. இந்த குழந்தையோட அந்த மனைவி வந்துட்டு அப்படியே எங்கே இன்னும் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டு இன்னும் வரலையா ஹை வந்துட்டார். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆத்மா அவங்க ஒருத்தங்க தான் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு காஃபி கொடுத்துட்டு இந்த குழந்தைய காமிக்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படிலாம் இது பேசி எப்படிலாம் பாருங்கள், டா டா அம்மா அம்மா எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். ஷேர் பண்ணுறாங்க. எப்போவுமே ஆஃபீஸ் ஒர்க்கை அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். வீட்டுக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை நினைக்கக்கூடாது. அதே மாதிரி ஆஃபீஸில் போய் வீட்டு விஷயத்தை நினைக்கக்கூடாது. அப்படி எல்லாமே சொதப்பல் ஆயிரும் இல்லையா. அப்படி தானே ஆகும் இல்லையா. தோசை வாக்கணுன்னா அப்போ இட்லி ரெண்டும் அட் அ டைம்னா தோசை போயிடும், கிண்டிடும், அப்படியே பேத்தெடுக்க முடியாமல் போயிடும். ஒரு பக்குவம் ஃபோக்கஸ் வேணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் வேலைக்கு முடிச்சுட்டு வராங்க. சின்ன குழந்தைய வச்சுட்டு, ஒரு வயசு 2 வயசு குழந்தைய வச்சுட்டு இடுப்பில் தூக்கி போட்டு அந்த ஒரு பொதுவாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்படி தானே இருப்பாங்க இல்லையா. அப்படி தான் தோணுது. கரெக்டாக வராங்க. என்னங்க இங்கே பாருங்கள் எப்படிலாம் இது விளையாடுது பாருங்கள், இந்த குட்டி பாப்பா எப்படிலாம் மழையில் பேச பாருங்கள். ஆனால் அந்த ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஆஃபீஸோடது மறந்துட்டாங்கன்னா, ஓ அப்படியான அந்த குழந்தைய வாரி எடுத்துக்குவாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க. அது நல்லாயிருக்கும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சின்ன குழந்தைதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் மெயினாக தெரியும். அந்த குழந்தைக்கும் பேச்சு இப்போ தானே வருது, அதுக்கு என்ன தெரியும் பாவம். எனக்கு கால் இப்படி குதிராட்டு வச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க, குழந்தை இந்த பக்கம் அப்படியே அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப டப்புன்னு அடிச்சிட்டாங்கன்னு எப்படி இருக்கும், அடித்தாங்கன்னு எப்படி இருக்கும், இது எதுக்கு இந்த ஆள் அடிக்குது அப்படின்னு தோணுமா இல்லையா. எப்போவுமே ஒரு இடத்துல இருக்கிறப்ப இன்னொரு இடத்த பற்றி நினைக்காதீங்க. அதுதான் சொதப்பல் இல்லாமல் இருக்கும். ஃபோக்கஸ் இன் யுவர் ஒர்க்.